அனைவருக்கும் வணக்கம். ஜூன் 19, 2022 அன்று டிஎன்பிஎஸ்சி சார்பில் டிசிபிஓ டிஸ்ட்ரிக்ட் சைல்டு ப்ரொடெக்ஷன் ஆஃபீஸருக்கான எழுத்து தேர்வு நடைபெற்றது. அதனுடைய டென்டேட்டிவ் கீஸ் ஒரு 6 நாள் முன்னால் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க டிஎன்பிஎஸ்சி. அதனுடைய கிளைம், அதில் ஏதாவது கொஸ்டினில் டிஸ்பியூட் இருந்தால் அதனுடைய கிளைம்ஸை சப்மிட் பண்ணுறதுக்கு இன்று தான் கடைசி நாள். அதாவது 4 ஜூலை 2022 மாலை 5:45க்குள்ளாக சமர்ப்பிக்கப்படும் அனைத்து கிளைமையும் அக்செப்ட் பண்ணிப்பாங்க, ரிசீவ் பண்ணிப்பாங்க. 5:45ற்கு மேல், இன்று மாலை 5:45ற்கு மேலே அந்த டிஎன்பிஎஸ்சி வெப்சைட்டில் போய் அதுக்கப்புறம் கிளைம் போட்டால் அதை அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. இது தொடர்பாக இந்த வீடியோவில் மெயினாக நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, கிரிமினாலஜி கொஸ்டின் பேப்பர் இருக்கு இல்லையா, அதில் கிட்டத்தட்ட 200 கேள்விகள் இருக்குது. அதில் கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு 30 கேள்விகள் கிட்ட டிஸ்பியூட் இருக்குது. ஸோ அதை இந்த வீடியோவில் பார்ப்போம். அதுக்கு முன்னதாக இந்த கேள்விகளில் ஏற்பட்டிருக்கக்கூடிய சில மிஸ்டேக்கு, பிளண்டரு, எரர்ஸு, டிரான்ஸ்லேஷன் பிளண்டர்ஸு, மிஸ்டேக்ஸ், எரர்ஸ் இதெல்லாமே இந்த வீடியோவில் பார்ப்போம். வாங்க ஃபஸ்ட்டு மேஜராக இருக்கக்கூடிய ஒரு சில விஷயத்தை பார்த்துட்டு, ஸ்பெல்லிங் எரர்ஸ், கரெக்ஷன் அதை பார்த்துட்டு அப்புறம் வரிசையாக ஒவ்வொரு கொஸ்டினாக பார்த்துடலாம். இப்போ ஃபஸ்ட் இந்த கொஸ்டின் பாருங்கள். கொஸ்டின் நம்பர் 66. த சேர்பர்சன் ஆஃப் நேஷனல் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன் ஷால் பி, இவங்க டென்டேட்டிவ் கீ தான் அது. இதில் ஃபார்மர் சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் சுப்ரீம் கோர்ட் சொல்லியிருக்காங்க. ஆனால் அதற்கு கரெக்ட் ஆன்சர் ஏவும் வரும், பியும் வரும், ஃபார்மர் ஜட்ஜ் ஆஃப் த சுப்ரீம் கோர்ட்டும் வரும். எப்படின்னு கேட்டால், 2019 ப்ரொடெக்ஷன் ஆஃப் ஹியூமன் ரைட்ஸ் ஆக்டை அமெண்ட் பண்ணாங்க. அமெண்ட் பண்ணும்போது அது மிகப்பெரிய கேள்விக்கு உட்பட்டது. என்னென்னு சொன்னால், என்ஹெச்ஆர்சியில் கம்ப்ளைண்ட் வில் பி அகேன்ஸ்ட் பப்ளிக் சர்வெண்ட், அப்போ கவர்மெண்ட் இன்வால்வ்டு. அப்போது ஒரு சீஃப் ஜஸ்டிஸ் தான் இதுக்கு முன்னால் சேர்பர்சனாக இருந்தாங்க. அதாவது என்ன ப்ரொடெக்ஷன் ஆஃப் ஹியூமன் ரைட்ஸ் ஆக்ட் அமெண்ட் பண்ணும்போது ஃபார்மர் ஜட்ஜ் ஆஃப் த சுப்ரீம் கோர்ட் கேன் ஆல்சோ பி சேர்பர்சன் சொல்லி அமெண்ட் பண்ணி பாஸ் பண்ணி சட்டம் வந்துருச்சு. அதனால தான் பியும் கரெக்ட். ஸோ அப்படி வந்தபோது நிறைய பேர் என்ன கேட்டாங்க, சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியானா அவங்களுக்குன்னு ஒரு பொசிஷன், கமாண்ட் இருக்குது. ஸோ அந்த மாதிரி ஒரு பொசிஷனில் இருக்கக்கூடியவர் தான் என்ஹெச்ஆர்சியில் சேர்பர்சனாக வரணும். எனி ஜட்ஜ் ஆஃப் சுப்ரீம் கோர்ட்டுனா இது ஒரு விதமான லேக் ஆஃப் அக்கௌண்டபிலிட்டியாக இருக்கலாம் அப்படின்லாம் கேள்விக்கு உட்பட்டது. இதன் பிரகாரம் இப்போ இருக்கக்கூடிய இந்த இம்ப்ளிமெண்டட் அமெண்ட்மெண்ட் பிரகாரம் தான் திரு அருண் மிஸ்ரா அவர் முன்னாள் சீஃப் ஜஸ்டிஸ் கிடையாது, சுப்ரீம் கோர்ட்டுடைய ஃபார்மர் சீஃப் ஜஸ்டிஸ் கிடையாது, அவர் ஜட்ஜ் ஆஃப் த சுப்ரீம் கோர்ட் தான். அவர் சேர்பர்சனாக இருக்கார் நேஷனல் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷனுக்கு. ஸோ இதுக்கு கரெக்ட் ஆன்சர் ஏவும் வரும், பியும் வரும். கொஸ்டின் நம்பர் 103. ஹவு மெனி மெம்பர்ஸ் டஸ் அ சைல்டு வெல்ஃபேர் கமிட்டி ஹேவ்? இதுக்கு கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் டி, 5 மெம்பர்ஸ். செக்ஷன் 27 ஆஃப் ஜேஜே கேர் அண்ட் ப்ரொடெக்ஷன் ஆஃப் சில்ட்ரன் ஆக்ட் 2015 நம்ம அதை பார்க்கலாம். இன்ஃபேக்ட் ஈவன் ஜேஜே ஆக்ட் 2000 கூட 5 மெம்பர்ஸ் தான். ஸோ அதை ரீஎனாக்ட் பண்ணி தான் ஜேஜே ஆக்ட் 2015 கொண்டு வந்தாங்க, கேர் அண்ட் ப்ரொடெக்ஷன் ஆஃப் சில்ட்ரன். ஸோ அதன்படி கரெக்ட் ஆன்சர் இஸ் ஆப்ஷன் டி. ஸோ இப்போ இந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் பாருங்களேன். ரைட் டு எஜுகேஷன் இஸ் கேரண்டீட் அண்டர் ஆர்டிகிள். ஓகே, இப்போ ஆங்கிலம் புலமையுடையவர்கள், ஆங்கிலம் தெரிஞ்சவங்க, ஓகே ஃபைன். பட் தமிழ் டிரான்ஸ்லேஷனை பாருங்க. கட்டுரையின் கீழ் கல்விக்கான உரிமை உறுதி செய்யப்பட்டுள்ளது. இது என்ன விதத்தில் இது ஒரு கேள்வி அப்படின்னு எனக்கு புரியல. இந்திய அரசியலமைப்பில் கல்விக்கான உரிமை எந்த பிரிவின் கீழ் அல்லது எந்த சரத்தின் கீழ் உறுதி செய்யப்பட்டுள்ளது அப்படின்னு இந்த கொஸ்டின் வந்திருக்கணும். இப்போ அடுத்த கொஸ்டின் பாருங்க. கீழே, in Indian criminal justice system a person is innocent until proven guilty is called as, இது கரெக்ட் ஆன்சர் adversarial. இங்கே adversarial அப்படின்னு கொடுத்துருக்காங்க. தேர்வு எழுதக்கூடிய ஒரு கேண்டிடேட் இப்போ இவ்வளோ பெரிய இந்த மிஸ்டேக்கை அவங்க எதுக்கு ஆன்சர் கொடுக்கணும்னு நினைப்பாங்கன்னு நமக்கு புரியல. இப்போ அடுத்த கேள்வி 82. மலர் received an email from the president of a foreign country. In the email, if national emailing her bank account information so that they could deposit money, she was in their country's lottery. This type of crime reduce. இங்கே கிரைம் நடந்திருக்கு. this type of crime reduce. எதை ரெடியூஸ் பண்ணோம்? பேங்க் அக்கௌண்ட் பேலன்ஸையா? இந்த மாதிரி. ஸோ இதில் பாருங்க, ஆப்ஷன் சி, ஃபேக் ப்ரெட்டன்ஸ். அந்த ப்ரெட்டன்ஸுங்கிற வார்த்தை ஸ்பெல்லிங் மிஸ்டேக்கு. ஸோ இதை எப்படி பார்க்குறதுன்னு எனக்கு தெரியல. எக்ஸ்டார்ஷன் ஸ்பெல்லிங் தப்பு, எக்ஸ்டார்ஷன் அப்படின்னு போட்டிருக்காங்க. ஸோ இது ஒரு விஷயம். இதை பாருங்க. இப்போது நீங்கள் கேட்கலாம், இப்போது உங்களுக்கு தெரியுமான்னு தெரியல, அரை மார்க்கில், ஹாஃப் மார்க்கில் ஒருத்தர் செலக்ட் ஆவாங்க. 2018 எஸ்ஐ ஃபிங்கர் பிரிண்ட் எக்ஸாம் நடந்தது. டிஎன்யூஎஸ்ஆர்பி நடத்தினாங்க. தமிழ்நாடு யூனிஃபார்ம் சர்வீஸ் ரெக்ரூட்மெண்ட் போர்டு நடத்தினப்போ அதில் அருணாச்சலம் அப்படிங்கிற ஒரு கேண்டிடேட்டு ஒரு கேள்வி, இதே மாதிரி டிஸ்பியூட்டுக்குள்ளான ஒரு கேள்விக்கு கோர்ட்டுக்கு போய் ஹாஃப் மார்க் அவர் பெற்றுக்கொண்டார். சரிங்களா?
அந்த ஹாஃப் மார்க்கில் அவரோட பேர் ப்ரொவிஷனல் செலெக்ஷன் லிஸ்ட்டில் வந்தது. இதற்கான நீதிமன்ற கோர்ட் ஆர்டர், ஹைகோர்ட் ஆர்டர், மெட்ராஸ் ஹைகோர்ட் ஆர்டர், 2 ஜட்ஜஸ் பெஞ்சோட ஆர்டரை நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன். இன்ஃபேக்ட் அதில் பிரச்சனையாகி டிஎன்யூஎஸ்ஆர்பி அதில் வந்து கொஸ்டின் யார் எடுத்தாங்க அப்படிங்கிறவங்க அதில் வந்து பொய் சொன்னதாக இந்த மாணவர் வந்து இந்த கேண்டிடேட் வந்து கண்டுபிடிச்சிட்டார் ஆர்டிஐயில். அவங்க வந்து கொஸ்டின் செட்டர்ஸ் வந்து ஐஐடி மெட்ராஸில் இருக்கக்கூடிய ப்ரொஃபஸர்ஸ்னு சொல்லி, இவர் ஐஐடி மெட்ராஸில் அப்படிப்பட்ட ஒரு ப்ரொஃபஸர்ஸ் இருக்காங்களான்னு ஆர்டிஐ போட்டு அப்படி ப்ரொஃபஸர்ஸ் இல்லைன்னு கண்டுபிடிச்சதுக்கப்புறம் டிஎன்யூஎஸ்ஆர்பி சைடில் தப்பு இருந்தது உறுதியாக்கப்பட்டு 10 லட்சம் ரூபாய் காம்பன்சேஷன் அதில் வந்து கொடுக்கப்பட்டிருக்கு. அதில் ஒரு டீச்சர் வந்து பாதிக்கப்பட்டார். ஸோ அவருக்கு கொடுத்தாங்க. அந்த ஜட்ஜ்மெண்ட் நான் கீழே கொடுக்குறேன். இதில் பாயிண்ட் என்னன்னா, ஹாஃப் மார்க்கில் அந்த கேண்டிடேட் வந்து எஸ்ஐ ஃபிங்கர் பிரிண்ட் எக்ஸாமில் செலக்ட் ஆனதை அந்த ஜட்ஜ்மெண்ட்டில் குறிப்பிட்டிருக்காங்க. ஸோ அந்த அளவுக்கு இம்பார்ட்டண்ட் ஒவ்வொரு மார்க்கும், ஒவ்வொரு கேண்டிடேட்டோட லைஃப்பும் வந்து இந்த மாதிரி கொஸ்டின்ஸில் இப்படிப்பட்ட பிழைகள்னால சிக்கலாகக்கூடாது அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. அடுத்த கொஸ்டின்ஸ் பாருங்க. ஸ்பீடி ரெக்கவரி வித் பிரைவசி ஸ்பீடி ப்ரொசீடிங் வித் பிரைவசி இஸ் கிவன் இன். கரெக்ட் ஆன்சர் என்ன சொல்றாங்க? விஎன் டிக்ளரேஷன் ஆஃப் பேசிக் பிரின்சிபிள் ஃபார் விக்டிம்ஸ். இதுக்கு ஆன்சர் என்னன்னா, யூஎன் டிக்ளரேஷன் ஆஃப் பேசிக் பிரின்சிபிள்ஸ் ஆஃப் ஜஸ்டிஸ். நீதிக்கான பேசிக் பிரின்சிபிள்ஸ் ஆஃப் ஜஸ்டிஸ் ஃபார் விக்டிம்ஸ் ஆஃப் கிரைம் அண்ட் அபியூஸ் ஆஃப் பவர் வரணும். இதுல ஆச்சரியம் என்னன்னா, மொழிபெயர்த்தவங்களுக்கே அது வந்து யூஎன் கண்டுபிடிக்க முடியல, ஆனா கேண்டிடேட் வந்து கண்டுபிடிக்கணும். சரி, இது கரெக்ட் ஆன்சர் கொடுத்துருக்காங்க. டென்டேட்டிவ் கீ தான் இது சப்ஜெக்ட். இனிமேல் ஃபைனல் ஆன்சர் கீ இதெல்லாத்தையும் பார்த்து ரிலீஸ் பண்ணுவாங்க. அடுத்து கொஸ்டின் நம்பர் 184 பாருங்க. கிரிமினாலஜி இஸ் a field that has specific. ஓகே, ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி ஆங்கிலத்தின்படி. இப்போ டிரான்ஸ்லேஷனுக்கு வாங்க. இம்ப்ராப்பர் அண்டர்ஸ்டாண்டிங் ஆப்ஷன் ஏ. அதுக்கு என்ன அர்த்தம், என்ன வரணும் மொழிபெயர்ப்பில்? அவங்க என்ன போட்டிருக்காங்க பாருங்க, சமூக புரிதல், சோஷியல் அண்டர்ஸ்டாண்டிங். ஆப்ஷன் பி மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங், சமூகவியல் புரிதல், சோஷியாலஜிக்கல் அண்டர்ஸ்டாண்டிங். இப்படி இருக்கு மொழிபெயர்ப்பு. எனக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல. இது முறையாக ரிவ்யூக்கு உட்படுத்தலை, முறையாக லாங்குவேஜ் ரிவ்யூக்கு உட்படுத்தலை, முறையாக டிரான்ஸ்லேஷன் எரர் கரெக்ஷன் ரிவ்யூக்கு உட்படுத்தலை அப்படிங்கிறது இதை பார்க்கும்போது நமக்கு தெரியுது. இப்போ கொஸ்டின் நம்பர் 89 பாருங்க. which among the following are related to illegal extraction of natural resources? ஃபர்ஸ்ட், இல்லீகல் லாகிங் அப்படின்னா சட்டத்துக்கு புறம்பாக மரம் வெட்டுதல். சரிங்களா? அதற்கு மொழிபெயர்ப்பு பாருங்க, முறையற்ற நுழைவு. அப்புறம் which of the following is not related to international drug dealings? இதுக்கு கரெக்ட் ஆன்சர் என்ன சொல்றாங்க? நியூசிலாந்து சொல்றாங்க. நியூசிலாந்து ஸ்பெல்லிங் என்ன? அடுத்து கொஸ்டின் நம்பர் 98. பிக் த ஆட் ஒன் வித் ரெஃபரன்ஸ் டு ஆர்கனைஸ்ட் கிரைம்ஸ். கரெக்ட் ஆன்சர் வந்து என்விரான்மெண்டல் டீக்ரடேஷன் அவங்க கொடுக்குறாங்க. இதை நம்ம பின்னாலையும் டிஸ்பியூட்டில் பார்ப்போம். டீக்ரடேஷன் ஸ்பெல்லிங் தப்பு, டீகார்டேஷன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதில் ஆப்ஷன் சி பாருங்க, பொலிட்டிக்கல் கிராஃப்ட், அரசியல் சார்பில் ஏற்படுகிற அந்த லஞ்சம், ஊழல், அதுதான் அதுக்கு பொருள். சிக்கு டிரான்ஸ்லேஷன் அரசியல் கும்பல். எப்படி இருக்கு மேலே? கிரிமினல் கேங்குக்கு குற்ற கும்பல் அப்படின்னு இருக்கு. அப்போ கிராஃப்ட்டுக்கும் கேங்குக்கும் கும்பல்னு அர்த்தமா? எனக்கு புரியல. அப்புறம் கொஸ்டின் நம்பர் 84. A developing intellectual approach which emphasizes gender issues in the subject matter of criminology is called feminist criminology. ஓகே, இதுல ஆப்ஷன் ஏ லேபலிங் கிரிமினாலஜின்னு கொடுத்துருக்காங்க பாருங்க. அதுல மொழிபெயர்ப்பு பாருங்க, குற்றவியல் லேபலிங்னு இருக்கு. இதுல முத்திரையிடுதல் அப்படின்னு சொல்லி டிரான்ஸ்லேஷன் பண்ணியிருக்கலாம். இந்த மாதிரி பிழைகள் இருக்கு. கேப்ரியல் டார்டே, TARDE, அதுதான் அவரோட ஸ்பெல்லிங், TARDE. கேப்ரியல் ட்ரேட் வாஸ் அ கிரிட்டிக் ஆஃப் அப்படி இருக்கு. இப்போ 8th ஆப்ஷன் டில கார்டோகிராஃபிக் ஸ்கூல்னு இருக்கு, நிலவியல் சார்ந்த குற்றவியல் கோட்பாடு. இதை மைண்ட்ல வச்சுக்கோங்க, எதுக்குன்னு சொல்றேன். இப்போ பாருங்க 9th கொஸ்டின் பாருங்க. Who among the following is associated with castrographical school in criminology? கார்டோகிராஃபிக்கல்னு வந்திருக்கணும். அதுக்கு ஆன்சர் வந்து குவிட்லெட் கொடுக்குறாங்க. ஸோ இதில் ஸ்பெல்லிங் மிஸ்டேக்கு. இதை வந்து ஒரு கேண்டிடேட் எக்ஸாம் எழுதும்போது அவங்க மனநிலை இதை பார்க்கும்போது எப்படி இருக்கும்னு எனக்கு புரியல. அடுத்து கொஸ்டின் நம்பர் 34. The process of making an offender acceptable by the society after release from a prison is called.
இதுல ஆப்ஷன் சி பாருங்க, கரெக்ட் ஆன்சர் ரீசோஷியலைசேஷன் தான். சரிங்களா? இதுல ஆப்ஷன் சி இன்கெபாசிட்டேஷன். அது எப்படி மொழிபெயர்த்திருக்காங்க பாருங்க, குற்ற செயலுக்கு இயலாதவர் ஆக்குவது. இந்த கேள்வி எடுத்தவங்க தெளிவா எழுதிருக்காங்க. Question number 36க்கு வாங்க. Punishment is basically used with the intent to, இங்க intent to, option B வாங்க, incapacitors and prevent the offender from repeating the offense. இது இப்படி வந்துருக்கூடாது, incapacitate and prevent the offender னு வந்திருக்கணும். ஆன்சர் வந்து all the above. அப்போ பியும் ரிவ்யூக்கு உட்பட்டது தான். இப்போ 190, கொஸ்டின் நம்பர் 190, இதை எப்படி மொழிபெயர்த்திருக்காங்க பாருங்க. டு மேக் த அஃபெண்டர் பிசிக்கலி அனேபிள் டு கமிட் கிரைம் இஸ் கால்ட். இன்கெபாசிட்டேஷன் தான் ஆன்சர். அது மொழிபெயர்ப்பு இன்கெபாசிட்டேஷன். இப்போ 34வது கேள்வியில குற்ற செயலுக்கு இயலாதவர் ஆக்குவது அப்படின்னு சொல்லும்போது அதே டிரான்ஸ்லேஷன் இங்க 190ல போட வேண்டியது தானே. ஸோ இந்த மாதிரியான ஒரு சில ரிவ்யூ கூட நடக்கல அப்படிங்கிறது வருத்தம் அளிக்கிறது. இப்போ கொஸ்டின் நம்பர் 47, the basic principles which formulated the UN Declaration of Principles of Justice for Victims of Crime and Abuse of Power. இங்க எவ்வளவு தெளிவா அந்த UN டிக்ளரேஷனை கொடுத்திருக்காங்க. இப்போ இதோட ஆன்சர் வந்து all the above, restitution, assistance, compensation, access to justice and fair treatment. இப்போ இதே கொஸ்டின் கிட்டத்தட்ட இன்னொரு விதமா ரிப்பீட் ஆன மாதிரி இருந்தது, அதை தான் இங்க சொல்ல வரேன். இங்க பிளண்டர் வேற ஒன்றும் இல்லை, இதுதான் இங்க மிஸ்டேக் வேற ஒன்றும் இல்லை. கொஸ்டின் நம்பர் 58 வந்து பாருங்க, the needs of victims of crime are restitution, compensation, assistance, all the above. ஒரே கொஸ்டின் பேப்பர்ல வந்து 2 கேள்விகள். அது இப்போ 54வது கொஸ்டின், the legal defense to explain why a battered person may kill an abusive intimate partner இருக்கு. ஸ்பெல்லிங் மிஸ்டேக், இன்டிமேட் பார்ட்னர்னு வந்திருக்கணும். ரைட்டா? ஸோ இப்போ அடுத்து கொஸ்டின் நம்பர் 55 வாங்க, வலது பக்கத்தில். ஹிஸ்டாரிக்கலி விக்டிம்ஸ் were paid take measures to avenge crime. ஸோ இப்போ இவங்க ஆப்ஷனில் ஆன்சரில் பி வந்து கரெக்டுங்கிறாங்க. ஸோ அதில் செகண்ட் ஆப்ஷன் பாருங்கள், ரிட்டாலியேஷன் வரணும், அதுக்கு ரிட்டெலியேஷன் அப்படின்னு இருக்கு. இப்போ அப்புறம் கொஸ்டின் நம்பர் 64ல் ஜஸ்டிஸ் மேலிமத் கமிட்டி, எம்ஓ இல்லை மேலிமத்துன்னு வந்திருக்கணும். ரைட். கொஸ்டின் நம்பர் 45, கொஸ்டின் நம்பர் 63 ரெண்டையும் பார்ப்போம். 45ல victims are those who have fallen a prey to a crime but do not know that they are in any way affected. இதுக்கு ஆன்சர் வந்து latent, கரெக்ட் தான். கொஸ்டின் நம்பர் 63 ஒரே கேள்வியில் ஒரே பேப்பரில் வந்த 2 கேள்விகள். people who have no knowledge that they have been victimized is called latent victims. latent victimsனு ஒரு கான்செப்டே நான் கேள்விப்பட்டதில்லை. ஸோ இப்படி வந்து ஒரு ரெப்பிட்டிஷனும் இருக்கு, சரியா, ஒரு ரெப்பிட்டிஷனும் இருக்கு, ரெப்பிட்டிஷன்ல எரரும் இருக்கு. Question number 133, which of the following are the functions of correctional administration இருந்திருக்கணும், இல்லைன்னா correctional system இருந்திருக்கணும். which of the following are the functions of corrections அப்படின்னு இருக்கு. இதுல என்ன நான் சொல்ல வரேன்னா, இப்போ ஒரு ஸ்கூல் காலேஜ்ல கொஸ்டின் செட் பண்ணும்போது கூட இவ்வளவு பிழை இருந்திருக்குமா அப்படிங்கிற கேள்விக்கு இது வழிவகுக்குது. இவ்வளவு பிழைகள், இவ்வளவு எரர்ஸ் வந்து ஒரு டிஎன்பிஎஸ்சி இஸ் அ கான்ஸ்டியூஷனல் பாடி. ஸோ அவங்க கண்டிப்பாக இதுக்குள்ளே போயிட்டு இனி வர்ற எக்ஸாம்ஸில் இந்த மாதிரி நடக்காமல் நிச்சயமாக பார்த்துக்கணும். ஸோ இப்போ அடுத்த கொஸ்டின் போவோம். 159, கொஸ்டின் நம்பர் 159 பாருங்கள். த ரியாத் கைட்லைன்ஸ் ஃபோக்கஸ் ஏரியாஸ் ஆர் ஃபேமிலி, சொசைட்டி, எஜுகேஷன். இவங்க டியில் 1, 2, 3 and 4ன்னு கொடுத்துருக்காங்க. இதுக்கு வந்து 1, 2, 3 மட்டும்தான் வரும். ஆப்ஷன் சி தான் கரெக்டாக இருக்கணும். ஆப்ஷன் 4 டி ஏன் வராதுன்னா மாஸ் மீடியா தான் இருக்குது, மேன் மீடியா அப்படின்னு இருக்குங்க. ஸோ கொஸ்டின் நம்பர் 159க்கு இப்படி இருக்கு, மாஸ் மீடியாவுக்கு மேன் மீடியா. இப்போ 170, இதை நான் பெரிய பிள்ளைன்னு சொல்ல மாட்டேன், ஏன்னா இது டென்டேட்டிவ் ஆன்சர் கீ தான். 176, which among the following are true of JJ system? ஓகே, இதில் டி தான் கரெக்ட் ஆன்சர்னு சொல்கிறாங்க, ஆல் த அபவ். அப்போ மொழிபெயர்ப்பு பிக்கு பாருங்க, சாரி மொழிபெயர்ப்பு இல்லை, அந்த பி ஆப்ஷனுக்கு வாங்க. கிராண்ட் ஆஃப் பெயில் இஸ் அ ரூல் அப்படின்னு வரணும். அங்கே கேண்ட்னு இருக்கு, GANT பாருங்க, கேண்ட்னு இருக்கு. கொஸ்டின் நம்பர் 14, கொஸ்டின் நம்பர் 189, 2 கொஸ்டின் ரிப்பீட் ஆனதை நான் பார்க்குறேன் கிட்டத்தட்ட. ஹூ among the following is father of criminal sociology? என்ரிகோ ஃபெரி. கொஸ்டின் நம்பர் 189 ஒரே கேள்வியில் ஒரே பேப்பரில் வந்த 2 கேள்விகள். The school of criminal sociology is propounded by என்ரிகோ ஃபெரி. அடுத்து கொஸ்டின் நம்பர் 23, கொஸ்டின் நம்பர் 9,
Question number 23 என்ன கேக்குறாங்க, which of the following disciplines does not directly contribute to criminology? இதுக்கு tentative answer கீழே geography கொடுக்குறாங்க. என்னோட ஒப்பீனியன்ல இதுக்கு ஆன்சர் டி ஜியாலஜி. இதே பேப்பர்ல வந்து இன்னொரு கேள்வி question number 9, who among the following is associated with, அது கார்டோகிராஃபிக்கல்னு வந்திருக்கணும். கார்டோகிராஃபிக்கல் ஸ்கூல் இன் கிரிமினாலஜி இஸ் குயிட்லெட். ஸோ கிரிமினாலஜியில் கார்டோகிராஃபிக் ஸ்கூல்னு ஒன்று இருக்குது. ஸோ அதனால் ஜியாகிரஃபி வராது. இன்ஃபேக்ட் மெட்ராஸ் யூனிவர்சிட்டியில் டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஜியாகிரஃபி வந்து நான் பிஜி படிக்கும்போது ஒரு எலக்டிவ் கொடுத்தாங்க. நானும் அது படித்தேன். அந்த எலக்டிவ் பேர் வந்து ஜியாகிரஃபீஸ் ஆஃப் கிரைம் அண்ட் ஜஸ்டிஸ். ஸோ ஜியாகிரஃபி ரொம்ப இம்பார்ட்டன்ட். சீன் ஆஃப் கிரைம்லாம் நம்ம நார்மலாக யூஸ் பண்ணுற வார்த்தைகள் இல்லையா. அப்புறம் ஹாட்ஸ்பாட் அனாலிசிஸ்லாம் இருக்குது. கொஸ்டின் நம்பர் 25, which section of CRPC deals with release of an offender on probation? Answer வந்து section 360. Question number 106, section 562 of Code of Criminal Procedure deals with. மேலே இருக்கு ஒரே பேப்பரில் வந்து 2 கேள்விகள். ஸோ இதில் வந்து இவங்க என்ன பண்ணியிருக்கணும்னா கொஸ்டின் நம்பர் 106ல் செக்ஷன் 562 ஆஃப் கோட் ஆஃப் கிரிமினல் ப்ரொசீஜர் 1898னு கொடுத்துருக்கணும். ஆனால் ஒன்று, CRPC 1973 has repealed CRPC 1898. ஸோ இப்படி ஒரு முரண் இருக்குது இதில். ஸோ அப்புறம் கொஸ்டின் நம்பர் 11, which among the following is not a classification given by Garofalo? இதில் ஆப்ஷன் ஏல வந்து LASCIVIOS lascivious கிரிமினல்னு வரணும். இப்போ ஸ்பெல்லிங் மிஸ்டேக் ஆயிடுச்சு. ஸோ அப்போ ஏவும் ஆன்சராக கொடுக்கலாம் இல்லையா. நாட் அ கிளாசிஃபிகேஷன், அவர் லெஸ்சிவியஸ்ன்னு தானே சொன்னார். ஸோ இந்த மாதிரி ஸ்பெல்லிங் மிஸ்டேக்ஸ் இருக்குது. இப்போ நம்ம சேலஞ்சுக்குள்ளே போகலாம். எந்தெந்த கொஸ்டின்ஸுக்கு எது ஆன்சர், ஏன் நான் அப்படி சொல்கிறேன் அப்படிங்கிறது. கீழே ஒரு பெரிய டிஸ்கிரிப்ஷன் இருக்குது. அதையும் நீங்கள் கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஒரு டாக்குமெண்ட் லிங்க் கொடுத்துருக்கேன். அதில் சில லிங்க்ஸ் எல்லாம் இருக்குது. அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். கொஸ்டின் நம்பர் 3, ஆல்பர்ட் கோஹன் ரோட் அபவுட். இதுக்கு என்ன பொறுத்த வரைக்கும் ஆப்ஷன் ஏயும் ஆப்ஷன் சியும் ஆன்சர் வரும். அதுக்கான புக் ப்ரூஃப் இங்கே இருக்குது. கீழே லிங்க், புக்ஸுக்கான லிங்க் இருக்குது. ஒர்க்கிங் கிளாஸ் பாய் அண்ட் மிடில் கிளாஸ் மெஷரிங் ராட் அண்ட் சப்கல்ச்சர் ரெண்டுமே வருவதற்கு வாய்ப்பு இருக்குது. அப்புறம் கொஸ்டின் நம்பர் 7, which of the following is not one of the fundamental assumptions of biological theories of crime causation? இதுக்கு ஆன்சர் டென்டேட்டிவ் கீழே அவங்க என்ன சொல்கிறாங்க, the basic determinants of criminal behavior are to a considerable degree the product of individual choice. இது வந்து is not a assumption under biological theory. ஓகே, ஆப்ஷன் சி என்ன சொல்கிறாங்க, a tendency to commit crime may be individual. இங்கே இண்டிவிஜுவல்னு வராமல் ஜெனட்டிக்னு வந்திருந்தா தான் இது ஆன்சர் ஆகாது. இப்போ இண்டிவிஜுவல்னு வரும்போது இண்டிவிஜுவல்னா என்ன சொல்ல வரோம், சாய்ஸாக சொல்ல வரோம். மொழிபெயர்ப்பில் கரெக்டாக இருக்கானா. ஸோ என்னோட ஒப்பீனியனில் இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷன் தான் ஃபைனல்னு சொல்கிறாங்க. அப்படி பார்த்தாலுமே நிறைய ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இருக்குது. ஸோ இதை வந்து அவங்க பார்க்கணும். அப்புறம் 172 கொஸ்டின் நம்பர், which among the following is not a situational factor in causing a juvenile delinquent? அங்கே இண்டிவிஜுவல் கேரக்டரிஸ்டிக். இங்கே இண்டிவிஜுவல்னா the psychology of the person. Biological theory is about physical attributes, physical skull development, லம்ப்ரோசோ இவங்கெல்லாம் வராங்கல்ல. ஸோ அந்த தியரிஸ். ஸோ இங்கே இண்டிவிஜுவலுக்கு ஒரு அர்த்தம், 7Cக்கு இண்டிவிஜுவலுக்கு ஒரு அர்த்தம் வருமா? அஃப்கோர்ஸ் இது டென்டேட்டிவ் கீ தான். they should look into it. அப்போ நம்ம ஆல்ரெடி பார்த்தது தான், which of the following discipline does not directly contribute to criminology? Answer should be geology. ஜூன் 2012 UGC நெட் எக்ஸாம் கொஸ்டின்ல இதே கேள்வி வந்திருக்கு. முதல் கேள்வி இதுதான். அப்போ இதுக்கு ஆன்சர் டி ஜியாலஜி தான் கொடுத்துருக்காங்க. அப்புறம் கொஸ்டின் நம்பர் 62, which of the following are victimless crime? இதுல கேம்பிளிங், பப்ளிக் நியூடிட்டி ஈஸியாக குவாலிஃபை ஆயிரும். அபார்ஷன் வந்து நம்ம ஒரு கிரைமா பார்க்கணுமா அப்படிங்கிறது ஒரு சர்ச்சைக்குரியதாக நான் பார்க்குறேன். ஏன்னா எம்டிபி ஆக்ட் 1971 கீழே நம்ம அதை வந்து அலோவ் பண்ணுறோம் ஆத்தரைஸ்டாக. ஸோ அது ஒரு விஷயம். அப்புறம் கொஸ்டின் நம்பர் 63 ஆல்ரெடி சொன்ன மாதிரி, people who have no knowledge that they have been victimized are called வரணும். ஓகே, ஆர் கால்டு லேட்டன்ட் விக்டிம்ஸ். லேட்டியூர் அப்படின்னு இருக்கு. இப்போ அது எப்படி எழுதுகிற கேண்டிடேட் வந்து இதுதான் கரெக்ட்னு எப்படி எழுத முடியும் எனக்கு புரியல. கொஸ்டின் நம்பர் 64, which among the following committees suggested importance to victims of crime? இதில் ஆன்சர் வந்து ஜஸ்டிஸ் மாலிமத் கமிட்டி கொடுக்குறாங்க. மோலின்னு போட்டிருக்கு. ஓகே, ஆனால் ஏவும் ஆன்சராக வரும். ஏன்னு சொன்னால் 1972 ஜஸ்டிஸ் கிருஷ்ணா அவர்களுடைய தலைமையில், அதாவது ஜஸ்டிஸ் கிருஷ்ணா கமிட்டியில் அவங்க ஸ்டடி பண்ணும்போது அந்த ரிப்போர்ட்டில், அவரோட தலைமையில் வந்த ரிப்போர்ட்டில் காம்பன்சேஷன் ஃபார் விக்டிம்ஸ் ஆஃப் கிரைம் பற்றி பேசியிருக்காங்க. ஸோ இன்ஃபேக்ட் எனக்கு நான் சொல்ல சரின்னா, இப்போ வேர்ல்ட் சொசைட்டி ஆஃப் விக்டிமாலஜி
அதில் ஐரின் மிலிப் சர்டிஃபிகேட் ஃபார் அப்ரிசியேஷன் இருக்கு. அவங்க உலக அளவில் விக்டிம்ஸ்க்காக பயங்கரமாக செயல்பட்டவங்களுக்கு வந்து விருது, ஒரு பாராட்டு தெரிவிக்கிறாங்க. அதுக்கு ஒரு அவார்டு இருக்கு, ஐரின் மிலிப் சர்டிஃபிகேட் ஆஃப் அப்ரிசியேஷன். எனக்கு தெரிஞ்சு இந்தியாவிலிருந்து அந்த அவார்டு வாங்கின ஒரே மனிதர் ஜஸ்டிஸ் கிருஷ்ணய்யர் தான். ஸோ இதுக்கு ஆன்சர் வந்து 64க்கு ஏவும் நிச்சயமாக வரும். இது கமிட்டிக்குள்ளே வந்தது தான். ஸோ டெஃபினட்டாக குவாலிஃபை ஆகும், ஏவும் வரும் அப்படிங்கிறேன் நான். அப்புறம் கொஸ்டின் நம்பர் 66 ஆல்ரெடி நம்ம பார்த்துட்டோம். ஏ அண்ட் பி போத் ஷுட் பி இன் ஆன்சர் பிகாஸ் ஆஃப் அமெண்ட்மெண்ட் கேரிட் அவுட் இன் ப்ரொடெக்ஷன் ஆஃப் ஹியூமன் ரைட்ஸ் ஆக்ட் இன் த இயர் 2019. அப்புறம் கொஸ்டின் நம்பர் 67, which of the following are incorrectly paired? எது தவறாக பொருத்தப்பட்டுள்ளது? கரெக்ட் ஆன்சர் என்ன சொல்றாங்க? 1 and 4 are correct ன்னு சொல்றாங்க. மேல கொஸ்டின் என்ன கேக்குது? which of the following are incorrectly paired? அப்ப நம்ம என்ன பார்ப்போம்? ஸ்டேட் கமிஷன் ஃபார் விமன் கரெக்ட்லி பேர்ட், என்ஹெச்ஆர்சி நேஷனல் ஹியூமன் ரைட்ஸ் கமிட்டி இன்கரெக்ட்லி பேர்ட், ஏன்னா நேஷனல் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன் வரணும். என்சிடபிள்யூ நேஷனல் கமிட்டி ஃபார் உமன், இல்லை நேஷனல் கமிஷன் ஃபார் உமன். ஸோ ஆன்சரில் 2 and 3 இருக்கணும். ஸோ ஆப்ஷன் பி தானே கரெக்டு. இங்கே வந்து சியில் 1 and 4 ஆர் கரெக்ட், ஆனால் கொஸ்டினில் இன்கரெக்ட்லி பேர்ட். என்ன கேட்டால் கொஸ்டினும் தப்பு, ஆப்ஷன்ஸும் தப்பு. ஸோ இந்த கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் பி அண்ட் சி ரெண்டுக்குமே வந்து ஆன்சர் மார்க் கொடுக்கணும். பி அண்ட் சி ரெண்டுக்குமே கொடுக்கணும். Question number 81. In Indian criminal justice system, a person is innocent until proven guilty is called. அது ஆல்ரெடி பார்த்தது தான், adversarial அப்படின்னு இருக்கணும். ஸோ இன்குசிட்டோரியலுக்கும் ஸ்பெல்லிங் தப்பு தான் இதில். கொஸ்டின் நம்பர் 82, இதுக்கு வந்து ஆன்சர் வந்து ஏவும் சிவும் வரும். சைபர் கிரைம்னு சொல்லலாம், இதை ஃபேக் ப்ரெட்டன்ஸ்னும் கொண்டு வரலாம். ப்ரெட்டன்ஸுக்கு ஸ்பெல்லிங் தப்பு, ஃபேக் ப்ரெட்டன்ஸ்னும் சொல்லலாம் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. கொஸ்டின் நம்பர் 93, which of the following is not related to international drug dealings? Spelling mistake, நியூசிலாந்து அப்படின்னு. இன்னொன்று நியூசிலாந்து இஸ் நாட் ரிலேட்டட்னு அப்சல்யூட்டாக சொல்லிட முடியாது. அங்கேயும் இன்டர்நேஷ்னல் ஸ்மக்லர்ஸ்லாம் இருந்ததாக புத்தகங்களில் குறிப்பிடுறாங்க. அதுக்கான ஆவணங்கள் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் டாக்குமெண்ட் லிங்க் தந்திருக்கேன், பாருங்கள். கொஸ்டின் நம்பர் 95, which among the following are most harmful drugs? இதில் வந்து ஹெரோயின், ஆல்கஹால், மேரிவானா, கொக்கைன் கொடுக்குறாங்க. இதில் ஆப்ஷனில் மேரிவானா இல்லை. ஸோ அப்படின்னா மேரிவானா இஸ் நாட் அ ஹார்ம்ஃபுல் ட்ரக்கா? வேர்ல்ட் ட்ரக் ரிப்போர்ட் பப்ளிஷ்டு பை UNODC இந்த இயர் 2006, அது வந்து மேரிவானா வந்து பயங்கர ஹார்ம்ஃபுல்லான ஒன்று தான் நம்ம அப்படின்னு சொல்லி அதில் பேசியிருக்காங்க. அதனோட அட்டாச்மெண்ட் நான் கீழே டாக்குமெண்ட் லிங்காக தரேன். ஸோ அப்போ மேரிவானா இஸ் இல்லீகல் இன் அவர் கண்ட்ரி. ஸோ அப்போது எப்படி என்னங்கிறத பார்க்கணும். கொஸ்டின் நம்பர் 98, பிக் the odd one with reference to organized crimes. இதில் இவங்க என்விரான்மெண்டல் டிகார்டேஷன், ஸ்பெல்லிங் மிஸ்டேக்னால மட்டும் நான் இது சொல்ல வரல. என்விரான்மெண்டல் கிரைம்ஸ் ஆர் ஆல்சோ ஆர்கனைஸ்ட் அப்படின்னு சொல்லி நிறைய ரிசர்ச்சஸ் இருக்கு. ஸோ அதற்கான லிங்கையும் நான் கீழே கொடுத்துருக்கிறேன். பயோஜெனிக் தியரி இஸ் பேஸ்ட் அப்பான், இதில் வந்து எமோஷனல் ஃபிசியாலஜி அப்படின்னு சொல்கிறாங்க. பயோஜெனிக் அப்படின்னா பயாலஜிக்கல் ப்ளஸ் ஜெனட்டிக். ஸோ இதில் சி எந்த அளவுக்கு வருங்கிறதுல டவுட் இருக்குது. எமோஷனல் ஃபிசியாலஜியில் வந்து சைக்காலஜி, ஃபிசியாலஜி வருது. அதில் ஜெனட்டிக் எந்த அளவுக்கு வரும்னு எனக்கு தெரியல. உணர்ச்சி உடலியல் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதில் சில பேர் நேச்சுரல் பாடி எழுதியிருக்காங்க. நம்ம இது கொஞ்சம் கன்ஃபியூசிங்காக இருக்குது இந்த கொஸ்டின். அப்புறம் கொஸ்டின் நம்பர் 100, கிரிமினாலஜி அண்ட் எக்கனாமிக் கண்டிஷன் வாஸ் ரிட்டன் பை, ஆன்சரில் பாங்கர் அப்படின்னு கொடுக்குறாங்க. பாங்கர் எழுதின புக்கு கிரிமினாலிட்டி அண்ட் எக்கனாமிக் கண்டிஷன். ஸோ இதை பார்க்கணும். ஸோ கிரிமினாலஜி அண்ட் எக்கனாமிக் கண்டிஷனில் கிரிமினாலிட்டி அண்ட் எக்கனாமிக் கண்டிஷன். அப்புறம் கொஸ்டின் நம்பர் 103 ஆல்ரெடி பார்த்தது தான். ஹவு மெனி மெம்பர்ஸ் டஸ் அ சைல்ட் வெல்ஃபேர் கமிட்டி ஹேவ்? ஆன்சர் ஷுட் பி ஆப்ஷன் டி, 5 members as per section 27 of Juvenile Justice Care and Protection of Children Act of 2005. அப்புறம் செக்ஷன் 10, கொஸ்டின் நம்பர் 106 ஆல்ரெடி பார்த்தது தான். செக்ஷன் 360 கீழே கோட் ஆஃப் கிரிமினல் ப்ரொசீஜர்னா நம்ம என்ன பேசுவோம்? கோட் ஆஃப் கிரிமினல் ப்ரொசீஜர்னா கோட் ஆஃப் கிரிமினல் ப்ரொசீஜர் 1973 கிட்டத்தட்ட வந்து எவ்வளோ ஒரு வருஷம் ஆகுது? 50 வருஷம் ஆக போகுது. ஸோ அப்போ அப்படி தானே நம்ம பார்ப்போம் இல்லையா? ஸோ இதை நம்ம வந்து கோட் ஆஃப் கிரிமினல் ப்ரொசீஜரில் ப்ரொபேஷன் எது டீல் பண்ணுதுன்னா நம்ம வந்து 360 தான் சொல்லுவோம். ஸோ இவங்க 5 செக்ஷன் ஸ்பெல்லிங் பாருங்க, செக்ஷன் அப்படி இருக்கு. சரி, செக்ஷன் 562னா அது 1898 CRPCல. ஸோ இதுலயும் பிரச்சனை இருக்கு. கொஸ்டின் நம்பர் 128, இது தவறு, கொடுத்த ஆன்சர் தவறு. இன்டீசென்ட் எக்ஸ்போஷர் யூஸ்வலி எக்ஸ்போஷர் ஆஃப் ஜெனிட்டல்ஸ் பை அன் அடல்ட் மேல் டு சில்ட்ரன் இஸ் கால்ட் அஸ். ஸோ இது வந்து
ஆன்சர் வந்து எக்ஸிபிஷனிசம், உடல் காட்டும் போக்கு. இதுக்கு ஏ வந்து இன்செஸ்ட் அப்படிங்கிறாங்க. இன்செஸ்ட் வந்து முறையற்ற உறவு வராது, உறவினர்களுக்குடைய இருக்கிற தகாத உறவு, பாலியல் உறவு அப்படின்னு வச்சுக்கலாம். அப்படி அதுதான் அதுக்கு மொழிபெயர்ப்பு கரெக்டாக இருக்கும். இன்செஸ்ட் அதான் அர்த்தம், செக்ஷுவல் இன்டர்கோர்ஸ் பிட்வீன் ரிலேட்டிவ். அதில் ஃபர்ஸ்ட் ஆர்டர் செகண்ட் ஆர்டர்லாம் இருக்கு. ஸோ அதுதான் இன்செஸ்ட். ஸோ இதுக்கு ஆன்சர் இன்செஸ்ட் கிடையாது, எக்ஸிபிஷனிசம், ஆப்ஷன் டி. Question number 130. POCSO Act 2012 deals with protection of children from. இதுக்கு ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி தான் இருக்கணும். 1, 2 and 3. It protects children from sexual harassment, protects children from pornography, protects children from sexual assault, protects children from establishment of special courts. எப்படி சொல்ல முடியும்? ஸோ இதில் ஒரு இவங்க கிராமட்டிக்கலா அப்புறம் இந்த அரேஞ்ச்மெண்ட் படி மிஸ்டேக் கொடுத்துருக்காங்க. ஸோ கண்டிப்பாக சிக்கும் இது கரெக்ட் ஆன்சர் கொடுக்கணும். நம்ம இந்த போக்சோ ஆக்டோட பிரியாம்பிள் பார்த்தோம் அப்படின்னா, protects children from sexual harassment, pornography, sexual assault, and this law also provides for establishment of special courts அப்படி வரும். ஸோ இதுக்கு வந்து சி அண்ட் டி கொடுக்கலாமா வேணாமாங்கிறத பார்க்கலாம். பட் கண்டிப்பாக சியும் கரெக்ட் ஆன்சர் தான். Question number 141. Which among the following does not form part of criminal justice system? இதுக்கு அவங்க ஆன்சர் வந்து ரெஸ்டோரேட்டிவ் சிஸ்டம் அப்படின்னு சொல்றாங்க. பட் இது வந்து ஒரு சப்ஜெக்ட் டு கிரிட்டிசிசம் தான். எப்படின்னா, ரிஸ்டோரேஷன் சிஸ்டம்ல நம்ம ரெண்டு விதமா பார்க்கலாம். ஒன்று ரீஇன்டகிரேட்டிங் த கன்விக்டட் அஃபெண்டர், இன்னொன்று ரெஸ்டரேட்டிவ் ஜஸ்டிஸ். ஸோ இந்த ரெண்டு ஆஸ்பெக்டும் இந்தியாவில் இருக்கு. ரொம்ப ஸ்ட்ராங்கா அதுக்குன்னு ஒரு டிபார்ட்மெண்ட் அப்படிலாம் இல்லை. இப்போ கிரிமினல்ஸை பொறுத்த வரைக்கும் இப்போ கன்விக்டட் அஃபெண்டர்ஸை ரீஸ்டோர் பண்ணுறதுக்காக தான் நம்ம ஃபேமிலி மீட்டிங், ஃபேமிலி மெம்பர்ஸ் ஹூ கேன் கம் டு பிரிசன் அண்ட் மீட் தெம், இந்த மாதிரிலாம் இருக்குது. அண்ட் ஆஃப்டர் கேருங்கிறது ஒரு மிகப்பெரிய கான்செப்ட். இவங்க வெளியில் ஓப்பன் ஏர் பிரிசன் இருக்குது, இவங்க வெளியே வரும்போது வேலை வாங்கி கொடுக்குறது, இந்த மாதிரிலாம் இருக்குது. ஸோ அதுவும் ரிஸ்டோரேட்டிவ் ரிலேட்டடாக வரும். ரிஸ்டோரேட்டிவ் ஜஸ்டிஸ்குள்ளே நம்ம பார்க்கணுன்னாலும் ப்ளீ பார்கெனிங், காம்பவுண்டபிள் அஃபென்சஸ், லோக் அதாலத்து, நியாய பஞ்சாயத்ஸ்லாம் இருக்கிறதா பேசியிருக்காங்க, புக்ஸ்லலாம் இருக்குது. அதனோட ரெஃபரன்சஸ்லாம் கீழே தரேன். ஸோ இதுக்கு எப்படி என்ன பதில் வருதுங்கிறத பார்க்கணும். என்ன கேட்டால் இந்த கொஸ்டினுக்கு எது எழுதினாலும் இது கொஞ்சம் கிரிட்டிக்கலான கொஸ்டின் தான். எப்படி சொல்றது, கரெக்ஷனல் சப்சிஸ்டம் வரலன்னு சொல்ல முடியாது, நாலுமே வரலன்னு சொல்ல முடியாது. கொஸ்டின் நம்பர் 146. National policy of elderly people envisages state support to ensure. இதுல நாலுமே வரும், 1, 2, 3, 4. எப்படின்னா பாருங்க, PIB மத்திய அரசினுடைய, ஒன்றிய அரசினுடைய அந்த ப்ரெஸ் ரிலீஸில் அவங்க சொல்கிறாங்க பாருங்கள், envisages state support to ensure financial and food security, health care, அப்புறம் equitable share in development, அப்புறம் இன்னொன்று protection against abuse and exploitation. வந்துருச்சா? ஸோ ஆப்ஷன் டி should be the correct answer given for it. Question number 149. Speedy proceeding with privacy is given in. இதுக்கு வந்து ஆன்சர் வந்து UN Declaration of Basic Principles of Justice to Victims of Crime and Abuse of Power. டிரான்ஸ்லேட் பண்ணவங்களுக்கே அது UN அப்படின்னு போட முடியல. ஸோ பார்க்கணும். கொஸ்டின் நம்பர் 150. The aim of juvenile justice as per Beijing rules are. ஓகே, ஸோ இதில் வந்து பிரின்சிபிள் ஆஃப் ப்ரொபோர்ஷனாலிட்டி, இதுக்கு மொழிபெயர்ப்பை பாருங்க, இளங்குற்றவாளியின் அடிப்படை உரிமை பாதுகாப்பு கொள்கை. ஸோ இதில் கரெக்ட் ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி சொல்கிறாங்க. 1, 2, 3, 4 ஆர் கரெக்ட். இதில் என்னோட ஒப்பீனியனில் 4 வந்து கண்டிப்பாக வரணும்னு இல்லை. ஏன்னா ப்ரொவைட்ஸ் ஃபார் வேரியிங் நீட் ஆஃப் சொசைட்டி, சமூகத்தின் பல்வேறு தேவைகளை பூர்த்தி செய்வது, மாறுபட்டு கொண்டிருக்கும் தேவைகளை பூர்த்தி செய்வது, அதான் அதுக்கு அர்த்தம். அப்படி சொல்லலாம். இப்போ வந்து டாக்குமெண்ட்டில் நம்ம பீஜிங் ரூல்ஸ் பார்த்தோம்னா ப்ரொவைட்ஸ் ஃபார் நீட் ஆஃப் சொசைட்டின்னு தான் இருக்குது, வேரியிங் நீட்ஸ்ன்னு இல்லை. ஸோ இது ஒரு அப்சர்வேஷன். அப்புறம் நெல்சன் மண்டேலா ரூல்ஸ் ரிலேட்டடாக பிரிசனர்ஸ் சம்பந்தமாக, ட்ரீட்மெண்ட் ஆஃப் மினிமம் ஸ்டாண்டர்ட் ரூல்ஸ் ஃபார் த ட்ரீட்மெண்ட் ஆஃப் பிரிசனர்ஸ். இதுக்கு வந்து ஆன்சர் 1, 2, 3 ஆர் கரெக்டுங்கிறாங்க. பட் 1ல் வந்து பிரிசனர் ஃபைல் மேனேஜ்மெண்ட் தான் வந்திருக்கணும். ஆனால் தனிநபர் கோப்புகள் பராமரித்தல்னு இருக்குது. இது வந்து பர்சனல் ஃபைல் மேனேஜ்மெண்ட்டில் பிரிசனர் ஃபைல் மேனேஜ்மெண்ட்டுன்னு வந்திருக்கணும். ஓட்டிங் ரைட்ஸ் டெஃபினட்டாக அதில் மென்ஷன் ஆகலை. கொஸ்டின் நம்பர் 153. இப்போ இந்த 153, 154ல் ஒரு பிரச்சனை இருக்கிறதா நான் பார்க்குறேன். கன்சிடர் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட்ஸ் ஃப்ரம் UN ஸ்டாண்டர்ட் மினிமம் ரூல் ஃபார் ட்ரீட்மெண்ட் ஆஃப் பிரிசனர்ஸ்ன்னு வந்திருக்கணும். ஒரு லீகல் டாக்குமெண்ட்டோட டைட்டில் வந்து கரெக்டாக இல்லைன்னு நான் நினைக்கிறேன். இதில் ட்ரீட்மெண்ட் ஆஃப் பிரிசனர்ஸ்ன்னு வரணும்.
153ல என்ன சொல்றாங்க? 2 is correct. Prisoner shall not be allowed to contact with the outside world under any circumstances. Find out the false statements ன்னு கேக்குறாங்க. அதனால இது ஆன்சர். இங்க பேசுறது எல்லாமே பாருங்க prisoners. 1 talks about prisoner belongs, 2 prisoners, 3 வந்து no discrimination. So prisoners ன்னு வந்திருக்கணும் 153ல கொஸ்டின்ல. அப்புறம் 154ல இதே டைட்டில் தான் அங்கேயும் வருது. யூஎன் ஸ்டாண்டர்ட் மினிமம் ரூல்ஸ் ஃபார் ட்ரீட்மெண்ட் ஆஃப் அஃபெண்டர்ஸ். ஆனால் டென்டேட்டிவ் கீழே ஜூனியல் ஜஸ்டிஸ்னு கொடுத்துருக்காங்க. இதுக்கு ஆன்சர் வந்து சி வரணும், பிரிசன் இன்மேட்ஸ். ஆனால் கொஸ்டின் டைட்டில் வந்து தப்புன்னு நான் ஃபீல் பண்ணுறேன். அப்புறம் 159 ரியாத் கைட்லைன்ஸ் ஃபோக்கஸ் ஏரியாஸஸ் ஆல்ரெடி பார்த்துட்டோம். இதில் 4 வந்து மாஸ் மீடியான்னு இருந்தால் தான் 1 2 3 4 கரெக்ட். மாஸ் மீடியா இல்லைன்னா 1 2 3 ஆர் ட்ரூ. த காஸ் ஆஃப் ஜூனியல் டெலிங்க்வன்சி வுட் பி ஃபிசிக்கல் டிசார்டர் ஆன்சர்னு கொடுக்குறாங்க. இது வந்து சப்ஜெக்ட் டு ரிவ்யூ. என்னன்னா ஃபிசிக்கல் டிசார்டர்னா உடற்கோளாறு. அவங்க சொன்னபடி உடற்கோளாறு ஜூனியல் டெலிங்க்வன்சி காஸ் அப்படிங்கிறத ஏற்றுக்கொள்ள முடியுமாங்கிறதே ஒரு கொஸ்டின் தான். இதுக்கு வந்து எய்தர் சைக்கலாஜிக்கல் டிசார்டர் ஆர் சோஷியல் டிசார்டர் அப்படின்னு கொடுத்துருந்தா ரொம்ப ஆப்டாக இருந்திருக்கும். குழந்தைங்களை வந்து இவர்களுக்கு உடல் கோளாறு இருக்கிறனால தான் அவங்க குற்றம் புரிகிறார்கள் அப்படின்னு சொல்கிற மாதிரி ஆகுது. அஃப்கோர்ஸ் லம்ப்ரோசோலாம் அதை தான் வேறு மாதிரி பேசியிருக்காங்க. எனிஹவ் இதில் இதை சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். கொஸ்டின் நம்பர் 164 which section of Juvenile Justice Act deals with procedure in relation to board? இதுக்கு வந்து ஆன்சர் வந்து செக்ஷன் 9ன்னு நினைக்கிறேன். ஆனால் கண்டிப்பாக செக்ஷன் 4 கிடையாது. கண்டிப்பாக செக்ஷன் 4 கிடையாது. ஸோ அது என்ன கரெக்ட் ஆன்சர் நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன். செக்ஷன் 1 கொஸ்டின் 164க்கு இவங்க கொடுத்துருக்கிற செக்ஷன் 4 இஸ் நாட் த கரெக்ட் ஆன்சர் ஃபார் திஸ் கொஸ்டின். ஏன்னா செக்ஷன் 4 டீல்ஸ் வித் ஜேஜேபி, நாட் ப்ரொசீஜர் இன் ரிலேஷன் டு போர்டு. இவங்க வந்து அந்த டைட்டில் வச்சு கேள்வி கேட்டிருக்காங்க. ஸோ ஜேஜேபிக்கு மார்க் கொடுக்கணும்னு கேட்குறவங்க எப்படி அதை டிஃபெண்ட் பண்ணுவாங்கன்னு தெரியல. கண்டிப்பாக செக்ஷன் 4 கிடையாது, செக்ஷன் 7 ஆர் 9, ஐம் நாட் வெரி ஷுவர். அந்த ஆக்டில் பார்த்தாலே தெரிஞ்சிடும். கொஸ்டின் நம்பர் 179 இவங்க ஆன்சர் ப்ரோனர் கொடுக்குறாங்க. பட் ஸ்பெல்லிங் வந்து ப்ரூனர்னு நினைக்கிறேன். ப்ரோனர்னு இருக்குது, ஐம் நாட் வெரி ஷுவர். நானுமே ப்ரூனர், வேறு ஏதாவது புக்ஸில் ப்ரோனர்னு இருக்குன்னு தெரியல. 188 கிராஃபிட்டி இஸ் அ ஃபார்ம் ஆஃப் ஹேட் கிரைம் அப்படிங்கிறாங்க. பட் ஐ திங்க் ப்ராப்பர்ட்டி கிரைம் இஸ் ஆல்சோ கரெக்ட் ஆன்சர், பிகாஸ் தே ஆர் மேக்கிங் ஹார்ம் டு த ப்ராப்பர்ட்டினோ. இப்போ காம்பவுண்ட் வால்னாலும் அது ப்ராப்பர்ட்டி தான். ஏன்னா அந்த டிஃபேஸ்மெண்ட் ஆஃப் ப்ராப்பர்ட்டி ஆக்ட்னு ஸ்டேட்ஸில் நிறைய ஆக்ட் இருக்குது. அந்த ஆக்ட் கீழே தான் இதை வந்து பனிஷ் பண்ணி ஆகணும், கிராஃபிட்டியை ரெஜிஸ்டர் பண்ணி ஆகணும். ஸோ அந்த ஆக்ட் என்ன பேர் அது எல்லாமே நான் கீழே லிங்க்கில் கொடுத்துருக்கேன், நீங்கள் பார்க்கலாம். ஸோ என்னோட ஒப்பீனியனில் ஏ அண்ட் டி கேன் பி கிவன் மார்க்ஸ். எப்போவுமே அது ஹேட் கிரைமாக தான் இருக்கணும்னு அவசியம் இல்லை. Question number 198 no one is criminal liable unless he has done the act. இதுக்கு வந்து இந்த இதில் எது ஆன்சர்னு சொல்கிறதுனே ஒரு பெரிய கன்ஃபியூஷன். ஆக்ட் அஸ் நான் ஃபேசிட் ட்ரீம், ஒரு ஆக்ட் பண்ண உடனாலே அது கிரைம் ஆகாது. இது ஃபஸ்ட்டு இது. ஏன்னா மென்டல் இன்டென்ஷன் இருந்தால் தான் அது கிரைம் ஆகும் அப்படிங்கிறது தான் ஏஎன்சியை சேர்த்து படிப்போம் நம்ம. ஆக்ட் அஸ் நான் ஃபேசிட் ட்ரீம், நிசி மென்சிட்ரியா, இந்த ரெண்டையும் சேர்த்து படிப்போம் மேக்ஸிமில். ஸோ an act merely just because an act is committed doesn't becomes crime. There should be bad intention to commit it. So அப்பதான் அது கிரைம்னு படிப்போம். ஸோ இதுதான் ஏ அண்ட் சி உடைய அர்த்தம் டுகெதரா. இப்போ பி வந்து நல்லம் ஜிர்மன் இருக்கு, GIRMEN. இது should be கிரைமன், CRIMEN. அப்படிதான் நான் எல்லா புத்தகங்கள்லையும் பார்க்குறேன். நல்லம் கிரைமன் சைனி லீஜி அப்படின்னா நோ கிரைம் வித்தவுட் லா, லீகல் அப்படின்னு வருதுல்ல, அது இங்கிருந்து வந்தது. லீஜ், LEG, நோ கிரைம் வித்தவுட் லா. கொஸ்டின் அதுக்கு ஒத்து போகுதா? இல்லை. டி நல்லா போனா சைனி லீஜ், இதுக்கு என்னன்னா நோ பனிஷ்மெண்ட் வித்தவுட் கிரைம். இதுக்கும் கொஸ்டினுக்கும் ஒத்து போகல. ஸோ இதில் எதை ஆன்சராக கொடுப்பாங்கன்னு தெரியல. என்ன கேட்டால் அப்படி இப்படி பார்த்தாலும் ஏ கொடுக்கணும். பட் ஏவுமே ஐ டோன்ட் திங்க் இட் ஃபிட்ஸ் த டெஃபினிஷன் ஆர் த எக்ஸ்பிளனேஷன் given in the question. So that is the problem with this question. Question number 200 வாங்க. Origins of criminology can be traced to 1900s ஆன்சர்னு கொடுக்குறாங்க. கீழே எல்லாமே 1900க்கு மேலே உள்ள வருடங்கள் தான் இருக்குது. இதை டிஸ்பியூட் பண்ணலாம் டெஃபினட்டாக. சீசர் பெக்காரியா கிளாசிக்கல் ஸ்கூல் சோஷியல் சயின்டிஸ்ட். சீசர் பெக்காரியா வந்து 1764லே வந்துடுவாங்க பாருங்க, சீசர் பெக்காரியா. ஸோ நம்ம கிளாசிக்கல் ஸ்கூல் ஆஃப் கிரிமினாலஜியில் சீசர் பெக்காரியா ஜெர்மி பந்தம் படிப்போம். இன்ஃபேக்ட் ஃபாதர் ஆஃப் கிரிமினாலஜின்னு நம்ம பேசுகிறவர் சீசர் லம்ப்ரோசோ. அவரோட தியரிஸ்லாம் மோஸ்ட்டாகவே வந்தது இந்த பீரியடில் 1876 1884. ஸோ அப்படி கிளியராக வந்து 1900s தான் ஆரிஜினேட் ஆச்சு. ஆரிஜின்ஸ் ஆர் ட்ரேஸ்டு டு எப்படி நம்ம சொல்ல முடியும்? ஸோ அதில் கிரிட்டிசிசம் இருக்குது. ஸோ தீஸ் ஆர் சம் ஆஃப் த ஏரியாஸ்
வேர் ஐ ஃபைண்ட் சம் disputes. ஸோ இதை கவனமாக மாணவர்கள், அதாவது அட்டன் பண்ணவங்க டிஸ்பியூட்டுக்கு நீங்கள் எடுத்துகிட்டு போங்க. இன்று மாலை 5:45க்கு முன்பதாக அதை அந்த வெப்சைட்டில் பார்த்து போட்டுருங்க. ஒன்று. ரெண்டாவது, டிஎன்பிஎஸ்சியினுடைய அத்தாரிட்டிஸும் கூட இதில் இருக்கக்கூடிய அந்த பிழைகள் எல்லாம் பின் நாட்களில் வரக்கூடிய எக்ஸாம்ஸில் எதுலேயுமே கண்டிப்பாக ஏற்படக்கூடாது. ஒரு 3 லேயர் ஆஃப் ரிவ்யூ ஃபார் லாங்குவேஜ், ஃபார் சப்ஜெக்ட், ஃபார் டிரான்ஸ்லேஷன் வச்சாலே இதில் முக்கால்வாசி எரர்ஸை அடிச்சிடலாம். ஒரு கொஸ்டினில் 1-2 எரர் இருக்குந்தா அது அண்டர்ஸ்டாண்டபிள், அக்செப்டபிள் நான் சொல்லல, அண்டர்ஸ்டாண்டபிள். பட் இவ்வளோ எரர்ஸ் எப்படி பார்க்குறதுன்னு தெரியல. எனிஹவ், இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். மேலும் இன்னும் ஜிஎஸ்ல கூட ஒரு சில பிழை இருக்கிறதா சொல்கிறாங்க. அதாவது ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் பார்ட் 4ன்னு கொடுத்துருக்காங்க, அதை ஆன்சராக கொடுக்கல அப்படின்னு. ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் கம்ஸ் அண்டர் பார்ட் 4A. ஸோ 42nd கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 1970s மூலமாக இன்சர்ட் பண்ணப்பட்ட பார்ட். அண்ட் அதில் 86th கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் வந்திருக்கணும் அப்படின்லாம் சொல்கிறாங்க. ஸோ அந்த ஜிஎஸ் கொஸ்டின்ஸையும் கொஞ்சம் பாருங்கள். எனக்கு டைம் இருக்குமான்னு தெரியல அது சம்மந்தமாக ஒரு வீடியோ போடுறதுக்கு. ஏன்னா இதுக்கே இவ்வளோ டைம் ஆச்சு ஆக்சுவலாக. ஸோ கொஸ்டின் பேப்பர் செட்டிங்லாம் எவ்வளோ டைம் இருந்தது, அப்போ கண்டிப்பாக இந்த ரிவ்யூலாம் அவங்க டெஃபினட்டாக பண்ணியிருக்கலாம். எனிஹோ, ஸோ உங்கள் அனைவரும் உங்களோட வெற்றி வாய்ப்பை உறுதிப்படுத்துங்க. கிளைம் தயவு செய்து போடுங்க. நல்லது நடக்கட்டும். நன்றி, வணக்கம்.